أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا وحبيبنا ورسولنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه جند الله ومن دعا بدعوتهم إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء وهو أعلم بالمهتدين وقالوا إن نتبع الهدى معك نتخطف من أرضنا أولم نمكن لهم حرما آمنا يجبى إليه ثمرات كل شيء رزقا من لدنا ثمرات كل شيء رزقا من لدنا ولكن أكثرهم لا يعلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன் விளக்க வகுப்பை வெளியிலிருந்து செவிமடுக்கக்கூடிய அன்பான சகோதரர்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சிறியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியினால் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு வியாழக்கிழமை தினங்களிலும் ஷாத்துலைக்கு பின்னால் இந்த குர்ஆன் விளக்க வகுப்பை நடாத்தி வருகிறோம். குர்ஆனோடு ஒரு சமூகம் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமாக உறவாடுவார்களோ அவ்வளவு இந்த சமுதாயம் ஈமானிய பலமான சமுதாயமாக இருக்கும். 1800 சொச்சத்துடைய காலத்தில் ஆங்கிலேயர்கள் எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மனிதர்கள் அந்த நாட்டு பூர்வீக மக்களை குழப்பி சின்னாபின்னப்படுத்தி சுகபோக வாழ்க்கைக்கு அடிமைப்படுத்தி இவர்களுடைய ஆட்சியை தொடர்ச்சியாக நடாத்தி கொண்டு போகிற அந்த அவர்களுடைய சதி வலை வீசப்பட்டிருக்கிற நேரத்தில் எகிப்திய பாராளுமன்றத்திலே ஆங்கிலேயர்களுடைய அரசாங்கம் இருக்கிற காலத்தில் அந்த பாராளுமன்றத்திலே குர்ஆனுடைய ஒரு பிரதியை கையில் ஏந்தி பகிரங்கமாக சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த முஸ்லிம் சமுதாயத்தை குர்ஆனை விட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமாக்கலாமோ அவ்வளவுக்கு நிம்மதியாக இந்த நாட்டிலே ஆட்சி செய்யலாம். இந்த முஸ்லிம் சமுதாயம் குர்ஆனோடு நெருங்க ஆரம்பிக்குமாக இருந்தால், குர்ஆனுடைய அர்த்தத்தை விளங்கும் என்றால், குர்ஆனுடைய வழிகாட்டலை பேணி வாழுவார்கள் என்றால், குர்ஆன் இவர்களை வழிநடாத்துமாக இருந்தால் அசைக்க முடியாத ஒரு சமுதாயமாக இவர்கள் இருப்பார்கள். நமக்கு நிம்மதியாக இந்த எகிப்திலே ஆட்சி செய்ய முடியாத நிலை வரும். இதனை விட்டு விட்டு ஓட வேண்டிய நிலைமை ஏற்படும் குர்ஆனோடு அவர்கள் நெருங்கினால். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தருணத்திலும் சொன்னார்கள், உங்களிடத்தில் குர்ஆன் இருக்கிறது, குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனோடு மனிதன் தெளிவான ஒரு அறிவோடு குர்ஆனை அணுகினால் மொத்த இஸ்லாமும் அதுக்குள்ள இருக்கிறது.
குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்க அமல்கள் அழிச்சுக் கொள்ளாதீங்க. பித்அத் வேண்டாம் என்று குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. மொத்த இஸ்லாமும் அல்லாஹ்வுடைய நபியிடமிருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபி இடத்திலே தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆன் தான் சொல்கிறது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வுடைய அன்பு தேவை, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அப்ப அல்லாஹ் உங்களை விரும்புவார். அல்லாஹ் விரும்பினால் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு தேவை. அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும் நபியை பின்பற்றினால் தான். இந்த தெளிவாக இந்த ஆயத்தை விளங்கினால் உலகத்துல பித்அத் இருக்காது. கண்ணியமான சஹாபாக்கள் அவர்களுடைய சிந்தனைகள் அடிப்படையில் சில விடயங்கள் இது பிழை இல்லையே, இது மார்க்கத்துக்கு முரணானதாக இல்லையே என்று கூட செய்ய முற்பட்ட நேரத்தில் அடுத்தடுத்த சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை என்ன? குர்ஆன்ல இந்த ஆயத்து வந்திருக்கு, உங்களுக்கு தெரியாதா? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான். இதுக்கு பின்னால நபி செய்யாத ஒன்றை நீங்க எப்படி சரி என்று சொல்வீர்கள்? உடனே அவர்கள் வாபஸ் வாங்க. எத்தனை ஆதாரங்களை காட்டலாம் கண்ணியமான சகோதரர். ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், இந்த சமுதாயத்துக்கு இடையில ஏற்படுகிற கருத்து வேறுபாடுகள் வருகிற நேரத்தில் நபியே தீர்ப்பு சொல்லக்கூடியவராக உங்களை ஆக்காத வரை அவர்கள் உண்மையான மூமின்களாக மாட்டார்கள். இது கூடுமா, இது கூடாதா, இது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா, ஒப்பீனியன் ஒத்தொத்தருடைய சிந்தனை கிடம் கிடையாது. சர்ச்சை ஏற்பட்டால் 1400 வருடங்களுக்கு முன்னால் மரணித்த முகமது நபியைத்தான் சட்ட வல்லுநராக ஆக்க வேண்டும். அப்போதான் தீர்ப்பு கிடைக்கும். நபியே உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக ஆக்காத வரை அவர்கள் மூமினாக மாட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களை, எத்தனை ஆயத்துகள்! وَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ فَرُدُّوهُ إِلَى اللَّهِ وَالرَّسُولِ إِن كُنتُمْ تُؤْمِنُونَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் உண்மையாக ஈமான் கொள்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறவர்களாக இருந்தால், நீங்க ஏதாவது ஒரு விவகாரத்திலே தர்க்கம் ஏற்பட்டால், உங்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால், அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு தெள்ள தெளிவான குர்ஆனுடைய வசனங்கள் இவை. குர்ஆன் ஒரு சமுதாயத்தை நிலையாக இருக்க வைக்கும். மறுமை நாள் வரைக்கும் குர்ஆனோடு ஒரு மனிதன் உறவாடுகிற நேரத்தில் நபியிட மகத்துவத்தை விளங்குவான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய உயிரை விட அந்த நபி மேலானவர். அல்லாஹ் தான் அந்த உத்தரவாதத்தை தருகிறார். ஏராளம் வசனங்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்தில் நபிக்கு மாற்றமாக சில பேர் சில விடயங்களை மார்க்கம் என்று செய்கிற நேரத்தில் எடுத்தெடுத்து ஓதி காண்பித்த வசனங்கள். தாஜுல் மதீனா, மதீனாட கிரீடம் என்று போற்றப்பட்ட இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் நபி தொழுவித்த மிஹ்ராபு கிட்ட தொழுவிச்ச இமாம் சொன்னார்கள், ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். நீங்கள் அல்லாஹ்வுடைய நபிக்கு மாற்றமாக நடக்க ஆரம்பித்தால் அன் துஸீபஹும் ஃபித்னா, பயங்கரமான சோதனை உங்களுக்கு ஏற்படும். அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அல்லது நொம்பலமான வேதனை இருக்குது என்பதை இந்த சமுதாயம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். நபிக்கு மாற்றம் செய்கிற நேரத்தில் ஏற்படுகிற அதாபு எல்லாம் குர்ஆன் வசனங்கள். இந்த அடிப்படையில் குர்ஆன் விளக்க வகுப்பு என்பது முக்கியமான கண்ணியமான சகோதரர்களே. குர்ஆன் என்பது எங்களுடைய வாழும் அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம். நீங்க குர்ஆனோட உறவாட ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஒரு பக்கத்தை எடுத்து ஓதிட்டு அந்த மொழிபெயர்ப்பு வாசித்து பாருங்க. நீங்க அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, குர்ஆனை இவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? இவர்களுடைய இதயங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? குர்ஆனை சிந்திக்க சிந்திக்க திக்கத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய நுட்பங்கள், ஒவ்வொரு சொற்பிரயோகத்தை அல்லாஹ் எப்படி பயன்படுத்தி இருக்கிறான். ஆழமாக சிந்திக்க 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 இந்த உலகத்தை ஆளுகிற அதிபதி அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம்.
கண்ணியமான சகோதர, மனித சமுதாயத்துக்கு மௌத்தை பத்தி பயம் இல்லை, கபரை பத்தி பயம் இல்லை, மன்னரையை பத்தி பயம் இல்லை, மறுமையை பத்தி பயம் இல்லை, சிராத்தை பத்தி பயம் இல்லை. எல்லாம் நுனிநாக்கு பேச்சாக இருக்கிறது. கபரடியில பேத்துக்கொண்டு ஜோக் பண்ற காலம், மையத்தூக்கில பேத்துக்கொண்டு யங் ஏஜ்ல மௌத்தாக இருக்கிற அடுத்த நிமிஷம் அந்த பொம்பளை விதவையில குடும்பம் அழுது கொண்டிருக்கிறது. இவன் அரசியல் பேசுகிறான். தொண்ட குழிக்கு கீழே ஈமான் இறங்காத காலம். அந்த ஏஜ்ல அவன் மௌத்தானவன். உனக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? நீ உலகத்துல 1000 வருஷம் வாழ்வாய், நீ மௌத்தாகுவாய். அடுத்த நிமிடம் மௌத்து வரலாம், பயமே இல்லை. ஏன்? நம்பிக்கையில சந்தேகம் கலந்த வாழ்க்கை. கண்ணியமான பெருமக்களே, தன்னை பற்றி சுய விசாரணை செய்வதை ஒரு பக்கத்தில் தூக்கி எறிந்துவிட்டு அடுத்த குறை தேடுகிற காலம், நம்ம சுத்த அண்டி பேசுகிற காலம். எல்லாரும் தான் சரி, அடுத்தவனை குறை தேடி குற்றவாளியாக்கி அவனை நரகவாதியாக்கி நான் என்னமோ சுவர்க்கத்துக்கு எனக்கு சீல் பண்ணப்பட்ட மாதிரி. கண்ணியமான பெருமக்களே, இவ்வளவு தூரத்துக்கு போவதற்கான காரணம் குர்ஆனோட தொடர்பு இல்லை. குர்ஆனோட நெருங்க 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 ரெண்டு விஷயத்தை அவன் ஆழமாக மனதில் பதிய வைப்பான். ரெண்டு விஷயம். ஒன்று, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நபி உண்மையானவர். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்று 100க்கு 100 எந்த கடுகளவும் சந்தேகம் இல்லாத நிலைமைக்கு அவன் வருவான் என்றால், படைச்ச அல்லாஹ் ஹய்யுன், உயிரோடு இருக்கிறான். இந்த முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய மெசஞ்சர், தூதரவர். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது 100க்கு 100 1000 உண்மையானது என்று ஆழமாக மனதிலே பதிஞ்சால் மலக்குல் மௌத்தை பத்தி ஒரு பயம் வரும், கபரை பத்தி ஒரு பயம் வரும், மஹ்ஷரை பத்தி ஒரு பயம் வரும், நரக நெருப்பை பத்தி பயம் வரும். கண்ணால காண்ற மாதிரி சஹாபாக்கள் நரகத்தை காண்ற மாதிரி நம்பினாங்க. அதனாலதான் அழுதாங்க. அவங்க குர்ஆன் ஆயத்தை ஓதக்கொள்ள அழுகவாரல்ல, நரகத்தை நினைச்சு அழுகவாரல்ல, செஞ்ச பாவத்தை நினைச்சு வருந்துகிற நிலைமை கண்ணீர் வாரல்ல. ஏன்? ஈமான்ல பலவீனமே. ஈமான பலப்படுத்துகிற ஒரு பலமான சக்தி குர்ஆன். கண்ணியமான சகோதரர்கள், குர்ஆன் மொழிபெயர்ப்பு வாசிக்கோன்னா குர்ஆனோட நெருங்கணும். குர்ஆன் ஆயத்துகளோட ரசனைகள், குர்ஆன் ஆயத்தை எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைச்சி, வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், உனக்கு நாளைய உன் மறுமை வாழ்க்கைக்கு நீங்க என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு மனிதனும் அவங்க பார்த்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா படர்க்கையாக சொல்ற, எச்சரிக்கையாக. திரும்ப ரிப்பீட் பண்ணி அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ்வை பயந்துங்க. நீங்க மறுமைக்கு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு என்ன நன்மையை செஞ்சு வச்சிருக்கிறீங்கன்னு நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். எக்ஸாமுக்கு தயாராக இருக்கிற மாணவர்களை பார்த்து ஒரு அதிபர் சொல்கிறார், மாணவர்களே, மாணவிகளே, எக்ஸாம் உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த எக்ஸாமுக்காக என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் நீங்க சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நீங்க தனியாகத்தான் அந்த எக்ஸாம் எழுதணும். கண்ணியமான பெருமக்களை, நான் சொன்ன ஒரு முகவுரை, அல் குர்ஆன் வகுப்பு ஒரு முக்கியமான வகுப்பு. குர்ஆனோடு தொடர்பாக இருக்கணும். நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிற இந்த அத்தியாயம் 38வது அத்தியாயம், 28வது அத்தியாயம் சூரா அல் கஸஸ். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை பார்த்தோம். ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். அதனோடு இந்த சரித்திரம் முடிந்து விடுகிறது. வேறு அத்தியாயங்களை பனு இஸ்ராயல்கள் யகூதிகள் செய்த அட்டகாசங்களை பத்தி மற்ற அத்தியாயங்களை நாங்க வருகிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் இப்போது ஓதி காண்பித்த இந்த வசனம் ஒரு அடிப்படையான வசனம். 56வது வசனம் சூரா அல் கஸஸ், இந்த அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்தை தான் ஓதி காண்பித்தேன். இன்னக லா தஹ்தி, நபியே நிச்சயமாக நீங்கள் லா தஹ்தி மன் அஹ்பப்த், நீங்க விரும்பினவர்களுக்கு உங்களால் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்து கொடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கிறான்.
இன்னமா அலைக்கல் பலா, நபியே உங்களுடைய கடமை எத்தி வைப்பதுதான். அந்த ஹிதாயத்தை கொண்டு போய் கல்ப துறக்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. வஹு அலமு பில் முஹ்ததீன், யார் நேர்வழியில இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இந்த ஆயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதற்கான சபபுன் நுசூல் என்று இருக்கிறது. காரணம் ஐதான் நபியுடைய வாப்பாவுடைய சகோதரர் அபூ தாலிப். வாப்பாவுடைய சகோதரன் வரும்போது பெரும்பாலும் வாப்பாவுடைய நானாவாகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அம்மு அம்மு என்று சொல்லுகிறதுல அரபியில வாப்பாவின் சகோதரன் வரும்போது சாச்சா பெரியப்பா ரெண்டுக்குமே பயன்படுத்தப்படுகிறது. வயதோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் அவருடைய பிள்ளைகள் என்று பார்த்தால் சில நேரம் அவர் வாப்பாவுடைய சகோதரர் பெரியப்பாவாக இருக்கலாம், சாச்சாவாக இருக்கலாம். அல்லாஹ் மிக அறிந்தவர். கண்ணியமான பெருமக்களே, இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்க நாடுகிறவர்களுக்கு உங்களால ஹிதாயத்து கொடுக்க முடியாது. அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு தான் ஹிதாயத்து கொடுக்க, அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கிறார். யார் நேர்வழி பெற்றவர் என்பதை அல்லாஹ் அறிகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வாப்பாவுடைய சகோதரர் அபூ தாலிப் நபிகளாருக்கு மிக பக்கபலமாக இருந்தவர். சின்ன வயதிலேயே அவர் அனாதையாக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவை காணாத அனாதை பிறப்பதற்கு 6 மாதத்துக்கு முன்னாலே நபியுடைய வாப்பா மௌத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய அப்பா அப்துல் முத்தலிப் எடுத்து வளர்த்து, அதற்கு பின்னால் அவர் மௌத்தான உடனே அபூ தாலிப் தான் எடுத்து வளர்க்கிறார். எந்த அளவுக்கு வளர்த்தார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நீண்ட காலமாக நபிகளார் எடுத்து வளர்த்தாங்க. கிட்டத்தட்ட 51வது வயது வரை காட்டும், நபி 51வது வயது வரை காட்டும் எடுத்து வளர்த்தாங்க. ஆரம்ப காலத்துல நபியோட மற்ற புள்ளாளோட இந்த நபிய மிச்சம் அரவணைச்சாங்க, ரக்கமாக இருந்தாங்க. 40வது வயதுல நபியான உடனே இந்த நபித்துவத்துடைய உண்மைத்துவத்தை அபூ தாலிப் நல்லா விளங்கினார். அபூ தாலிபுடைய செல்வாக்கு, அபூ தாலிபுடைய கண்ணியம், அபூ தாலிபுக்கு இருந்த மரியாதைக்காகத்தான் பெரும் பெரும் தலைவர்கள் வந்து நபியை தாக்காம இருந்தது. அல்லாஹ் அந்த குடும்பத்தை கொண்டு பாதுகாத்தார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்க மக்கால இருக்கிற நேரத்துல நபி அவங்க குடும்பம் தான் அவரை பாதுகாத்து. அதனாலதான் நபிக்கு நேரடியாக தாக்க வராம ஒவ்வொரு கட்டத்திலையும் அபூ தாலிபுக்கு அவன் சொல்ற, என்ன உங்களோட சகோதரன் மகனை இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணாம எங்க கடவுளுக்கு ஏசுறாரு, இதை சொல்லாம இருக்க சொல்லுங்களே, அவருடைய பிரச்சாரத்தை நிறுத்த சொல்லுங்களே, பெரும் தொல்லையாக இருக்கிறது, சமுதாயம் பிளவுபட்டு போகிறது. இந்த எல்லாம் அபூ தாலிப் தான் மௌனியாக இருந்து ஒரு கட்டத்திலேயாவது முகம்மதை இதை நிறுத்துங்கன்னு கூட சொல்லல அவர். ஆனா அவருடைய மனதில இஸ்லாத்துக்கு வருவதற்குரிய பூரணமான அறிவு இருந்தாலும் அவருடைய மனதில ஊர் மக்கள் என்ன நினைச்சிடுவாங்களோ, அந்த மரியாதை பேசிடுமோ, அப்ப வாப்பாட கொள்கைக்கு மாற்றமாக நான் போன மாதிரி ஆகிடுமோ, அப்ப வாப்பாவை மதிக்காதவர் என்ற பேரு வந்துடுமோ, அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தார். நீங்க பார்க்கலாம் நபியுடைய மக்காவுடைய வாழ்க்கையில ஷியாபு அபூ தாலிப் என்ற ஒரு சரித்திரம் இருக்கிறது. அபூ தாலிப் பள்ளத்தாக்குல 3 வருட காலம் பனு ஹாஷிம் கோத்திரத்தார்கள் நபியுடைய குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரையும் அந்த இடத்துல போட்டு அந்த பள்ளத்தாக்குல அப்படியே போட்டு வச்சாங்க. மற்ற ஏரியாவால எந்த சாப்பாடு எந்த தொடர்பு ஒன்றும் இல்லாம அவர்களை சமூக பைசரிக்கோணும், சாகும் வரைக்கும் உதவப்படாது ஒரு யாப்பென்ற எழுதி கபத்துல்லாக்குள்ள தொங்க வச்சாங்க. 3 வருஷமாக துடிச்சு பல பேர் அந்த பள்ளத்தாக்குல செத்தாங்க. சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. ஆனாலும் சில மக்கள் ரகசியமாக பிறந்து உணவு கொடுத்தாங்க ராவையில. இத்தனைக்கும் அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. நபியை பகிஷரிக்கிறதுனால நபியோட சேர்ந்து பனு ஹாஷிம் கோத்திரத்தார்கள் அவ்வளவு பேரும் அந்த ஊர்வாசிகளுடைய ஒதுக்கினத்துல அவங்க அபூ தாலிப் பள்ளத்தாக்குல எல்லாரும் இருந்தாங்க. நபியோட குடும்பத்துல வந்து அந்த பள்ளத்தாக்குல நபிக்கு ஒத்துழைக்காத ஒரே ஒரு ஆள் அபூ லஹப் மட்டும்தான்.
நபியுடைய குடும்பம் நபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணல. நபியுடைய குடும்பத்துல நபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஒரே ஒரு பெரியப்பா அபூ லஹப் மட்டும்தான். கண்ணியமான பெருமக்களை, அதனால்தான் கொடூரமான ஒரு தண்டனையாக அல்லாஹ் அபூ லஹபை எதிர்த்து அவர் அத்தியாயத்தை இறக்கிறான். தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அபூ லஹபுடைய கரம் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும். அபூ லஹப் பெரிய பணக்காரன். அபூ லஹப் மக்கால பெரிய பணக்காரன். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், மா அக்னா அன்ஹு மாலுஹு. அவனுடைய பணம் அவனை காப்பாற்றவில்லை. அவன் செத்து மடிஞ்ச நேரத்துல அவனுடைய உடம்புல அப்படியே ஒரு விதமான நோய் ஏற்பட்டு மக்கள் நெருங்காம பெரிய உடம்பு வந்து அந்த பொடிய ஒரு தூரத்துல இருந்து கம்பால் எடுத்து குழியில தள்ளித்தான் புதைச்சாங்க. யாரு கிட்ட நெருங்க அந்த அளவுக்கு அல்லாஹ் அவமானப்படுத்தினான் அவன். மக்கால பிரச்சாரம் பண்ண கொள்ள நபியுடைய குடும்பம் சார்பாக பேசி சொல்லுவான், என் சகோதரன் மகன் பொய்யன் முஹம்மது என்று சொல்லாமல் முதம்மம் என்று தான் சொல்லுவான். அபூலஹப் இழிவாக்கப்பட்டவர். முகம்மதுனா புகழப்பட்டவர். புகழப்பட்டவர் என்ற பெயரை மாத்தி முதம்மம் என்று சொல்லுவான். கேட்டு கட்டுவான். ஆனால் அபூ லஹபை விட மத்த எல்லா குடும்ப அங்கத்தவர்களும் முன்னுக்கு வந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கதிர் நபியை கொலை செய்ய வந்த உமருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். பிலாலுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். பக்கபலமாக இருந்த அவருக்கு அந்த ஹிதாயத்து கிடைக்கல. அல்லாஹ்வுடைய நுண்ணறிவான அறிவு, அல்லாஹ்வுடைய நுட்பமான அறிவு, அல்லாஹ்வுடைய ஹிக்மத்து. கண்ணியமான சகோதரர்களே, அபூ தாலிபுடைய மனதில் இருந்தது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும் என்பதை விட மனுஷரை திருப்திப்படுத்தணும் என்று நினைச்சால் அந்த ஹிதாயத்துடைய வாசல் மூடிக்கொள்ளும். ஒரு மனிதனுக்கு சத்தியம் தெரியாம இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அவனுக்கு நேரடி காட்டுவான். தெரிஞ்சு கொண்டு அநியாயம் செஞ்சால் அல்லாஹ் தடை போடுவான். அபூ ஜஹலுக்கு நல்லா தெரியும் அபூ ஜஹலுக்கு இஸ்லாம் உண்மை. வலீத் இப்னு முகைரா உங்க எல்லாருக்கும் இஸ்லாம் உண்மை நல்லா தெரியும். அபூ தாலிப் கடைசி நேரம் வரைக்கும் இஸ்லாம் உண்மை நல்லா தெரிஞ்சு எதிர்க்காம இருந்த அவரு சக்கராத்துடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. பேய்த்து சொல்றாங்க, இவ்வளவு காலமாக சொல்லாத லா இலாஹ இல்லல்லாஹ் குல் கலிமத்த லா இலாஹ இல்லல்லாஹ் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ். என்ன சாச்சாவே, என்ன பெரியப்பாவே, நீங்க ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தையை வச்சு மறுமையில் அல்லாஹ்ட்ட மன்றாடுகிறேன் என்று நபி கெஞ்சினாங்க. பக்கத்துல அபூ ஜஹலும் அவனோடு இன்னும் ஒருவனும் கிட்ட இருந்து கொண்டு அத்தரகபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை மறுத்தா இந்த முகம்மது சொல்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல போறீங்க. ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்றது வணங்கப்பட தகுதி வாய்ந்தவன் அல்லாஹ் மட்டும்தான் என்றது. ஆனா அவங்க ஆரம்ப காலத்துல அல்லாஹ்வை நம்பினதோட சிலைகளை வணங்கினாங்க. வணங்கப்பட தகுதி வாய்ந்தவன் அல்லாஹ் மட்டுமல்ல, சிலையும் வணங்கப்படக்கூடியதுதான் அப்படின்னு தான் அவங்க வணங்கினாங்க. அந்த கொள்கையில அப்துல் முத்தலிப் இருந்தாரு. அந்த சிலையை வணங்க இயலாது, அது வணங்கினா ஷிர்க், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் என்ற கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை. இந்த கலிமான அர்த்தம் அபூ தாலிபுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பொய்க்கு கூட சொல்லல லா இலாஹ இல்லல்லாஹ். அரபிகள் மக்கால பொய்க்கு பரிகாசத்துக்கு கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல. ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தால் நாங்க அதை கேட்ப நாணயமாக நடக்கணும். எங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் வணங்கலா. அப்படி வணங்காம இருந்தால் எங்களோட அப்பட பரம்பரை செஞ்சு வந்த கொள்கை பிழையானது. அதை விட்டுட்டு தான் நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவோம். இப்ப கிட்ட இருந்த அபூ ஜஹல் என்ன தெரியுமா சொல்ற, அத்தரகபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை மறுத்தா இந்த கலிமாவை சொல்ல போறீங்க. அப்துல் முத்தலிப் உங்களோட வாப்பாட மார்க்கத்தை மறுத்து கொண்டா நீங்க இதை சொல்ல போறீங்க. அப்படி அவன் திருப்பி கேட்கிறான், ரசூலுல்லாஹ் எங்களை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்களே என்று கெஞ்சிறான். அவனும் திருப்பி அதே சொல்றான். அல்லாஹ்வுடைய கதிர் முந்து விடுகிறது. கடைசி வார்த்தையாக அபூ தாலிபுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அன அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்றதோட மௌத்து. சத்தியம் தெளிவாக அவருக்கு தெரிந்தும் ஏன் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று சொன்னார் என்று கேட்டால், ஜாஹிலியா காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, வாப்பாவை மதிக்காதவன், உம்மாவை மதிக்காதவன், பரம்பரையை மதிக்காதவன், வாப்பாவை மதிக்காதவன் என்ற அவப்பேர் என்ற மௌத்துக்கு பின்னாலும் வந்துவிடுமோ என்ற
சமூகத்துல என்ன சொல்லுவாங்களோ என்ற அந்த இழிவுக்கு பயந்ததுனால, அல்லாஹ்க்கு முன்னுரிமை கொடுக்காததுனால ஹிதாயத்து தடைபடும். கண்ணியமான சகோதரர்களே, நீங்க எப்பயும் ஒரு ஆழமான அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால மதீனாக்கு நபிகளார் ஹிஜ்ரத் செய்து வருகிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளோட அக்கபா உடன்படிக்கையை செய்தார்கள். மினா பள்ளத்தாக்குல வச்சு மதீனா வாசிகளோட செஞ்ச அக்ரிமெண்ட்ல ஒன்றை செஞ்சாங்க. லா தஅகுதுக்கும் பில்லாஹி லௌமத்து லாயிம், நான் உங்கள்கிட்ட வந்து மார்க்கத்தை சொல்லுவேன், அது உங்களோட பரம்பரைக்கு மாற்றமாக இருக்கும். நான் சொல்ற செய்தி ஊராக்களுக்கு புதுசாக இருக்கும், அவங்க செஞ்சு வந்த வழக்கத்துக்கு மாற்றமானதாக இருக்கும். நான் சொல்றதை நீங்க எடுத்து நடக்கக்குள்ள ஊரு சிரிக்கும். பலிக்கிறவன் பள்ளி சொல்லுக்கு நீங்க அஞ்ச மாட்டீங்க, எனக்கு சத்திய பிரமாணம் செய்யுங்கன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேருக்கு ஹக்கு தெரிந்தாலும் இந்த பள்ளிக்கா அப்போ போப்படாது, போன அவன் காண்றான், இவன் காண்றான், அவன் பார்ப்பான். அடே மனுஷா, மனிதா, என்று அல்லாஹ் அவனைத்தான் நான் திருப்திப்படுத்துவேன். மனிதனை மனிதன் திருப்திப்படுத்துவது என்பதை விட அல்லாஹ்வை தான் திருப்திப்படுத்துவான். ஏன் உன் சக்கராத்துல கைதாங்குவது மனிதன் அல்ல, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மாத்திரம்தான். அதனாலதான் லா யகாஃபு ஃபில்லாஹி லௌமத்து லாயிம், ஒரு மூமினுக்கு எப்போதும் பழிக்கிறவனின் பழி சொல்லுக்கு அஞ்ச மாட்டான். என்னத்தை சொன்னாலும் எனக்கு அல்லாஹ் ரசூலும் தேவை. கண்ணியமான பெருமக்களே, அபூ தாலிபுக்கு ஹக்கு தெரிந்தும் கடைசி நேரத்தில் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்துல நான் மௌத்தாகிறேன் என்று சொல்லிட்டு மௌத்தாகினாரு. நபி அவங்க அழுதாங்க, காஃபிராக மௌத்தாகிட்டாரு. அப்பதான் நபி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல நபிகளார் சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் தடுக்கும் வரைக்கும், அல்லாஹ் தடுக்காத வரைக்கும் உங்களுக்காக நான் மன்றாடுவேன், மன்றாடுவேன், பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹ் ஆயத் இறக்குறான், மூமின்களுக்கும் இந்த நபிக்கும் ஷிர்கிலே மௌத்தான காபிராகி மௌத்தானவருக்காக பாவ மன்னிப்பு தேட இயலாது. அல்லாஹ் ஆயத் இறக்குறான். நபிக்கு சரியான கவலையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த ஆயத் அல்லாஹ் இறக்குறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க விரும்புற ஆட்களுக்கு உங்களுக்கு ஹிதாயத் கொடுக்கல. அல்லாஹ் நீதமானவன், அல்லாஹ் கருணையாளன். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய புள்ளக்கு அவரால் ஹிதாயத்து கொடுக்கல. எங்கேயோ இருந்த ஒரு ஹிதாயத்து பெற்றாரு, கப்பல் ஏறினாரு. யா புனைய அர்கம் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன். வெள்ளம் வருகிற நேரத்துல அந்த மகனை பார்த்து அவன் ஆலப்புறன் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்க, என் அருமை செல்ல மகனே, கப்பல் ஏறி காபிராகாதடா மகனே, ஈமான் கொள்ளுடா மகனே. قال سآوي إلى جبل يعصمني من الماء. இந்த வெள்ளம் வந்தால் நான் மலையுஷர ஏறி தப்புவேன். قال لا عاصم اليوم من أمر الله. இன்றைய நாள்ல அல்லாஹ்வை தவிர பாதுகாக்கக்கூடிய வேறு யாரும் இல்லடா மகனே. கடைசியில அலை அடிச்சு மலை உச்சியால வைத்து அவன் மூழ்கடிக்கப்பட கொள்ள கப்பல்ல இருந்து கொண்டு அவ்வளவு பேரும் ஈமான் கொண்டவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் பேரு மகனை பார்த்து கொண்டு என் குடும்பம் என்று, யா அல்லாஹ் இன்னபனி மின் அக்லி, என் மகன் என் குடும்பம் யா அல்லாஹ், என் குடும்பம் யா அல்லாஹ், என் ரத்தம் யா அல்லாஹ். இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், ஈமானிய பாசறையில அவன் உங்களோட குடும்பம் அல்ல, அவன் காபிராக மௌத்தாகிறான். அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட் நீதமானது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த ஆயத்து மிக அற்புதமானது, ஒரு அடிப்படையானது. ஹைர், இன்ஷா அல்லாஹ் இதனோடு நாங்கள் முடித்துக் கொள்வோம். இதை தொடர்ந்து மக்கா காபிர்கள் ஏன் அந்த ஹிதாயத்தை நோக்கி வரவில்லை என்பதற்கு சில சில காரணங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுங்க. அடுத்தடுத்த பாடங்களை நாங்கள் பார்ப்போம். குர்ஆனை எப்போதும் நெருக்கமாக்குங்கள். குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது ஆக குறைந்து ஓதுங்கள், மொழிபெயர்ப்போடு பாருங்கள், சிந்தியுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மரண புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க